வாங்க இன்றைக்கி கடம்பா மீன் வச்சு நாம் ஒரு சூப்பரான ரெசிபி பார்க்கலாம். ஒரு சிலர் இதை கடம்பா மீனுன்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் கனவா மீனுன்னு சொல்லுவாங்க, ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க. இந்த மீனை நான் இன்றைக்கி 1 கிலோ அளவுக்கு எடுத்திருக்கேன். இதில் ஒரு சூப்பரான ரெசிபி வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எப்போவுமே பண்ணுற ரெசிபி தான், அதை கொஞ்சமாக மாற்றி பண்ணும்பொழுது அது ஒரு சூப்பரான ரெசிப்பியாக நமக்கு கிடைக்கும். அது எப்படி பண்ணலாம்னு நம்ம பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் மீனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது க்ளீன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. புதுசாக பண்ணுறவங்களுக்கு அது ரொம்ப கஷ்டமாக தெரியும். ஆனால் ரொம்ப ரொம்ப ஈஸி இந்த மீனை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது. அந்த தலை பக்கம் மட்டும்தான் கொஞ்சம் வேலை இருக்கும் நமக்கு. அதை க்ளீன் பண்ணிட்டோன்னா மற்றபடி இது ஈஸி தான். அதுக்கப்புறம் நம்ம இது சமைக்க ஆரம்பிச்சிடலாம். சமையல் கூட இது ரொம்ப குயிக்காகவே நமக்கு முடிஞ்சிடும். ரொம்ப நேரம்லாம் வேகாது. மீனெல்லாம் எவ்வளோ நேரத்தில் வெந்துடும் அதே மாதிரி தான். இறாலெல்லாம் நமக்கு எவ்வளோ சீக்கிரமாக வெந்து கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இது குயிக்காக நமக்கு வெந்து கிடச்சிரும். வாங்க இன்றைக்கி நம்ம மீனை வந்து நல்லா கழுவி எடுத்துகிட்டு 2 கட் பண்ணி எடுத்திருக்கேன். நம்ம அந்த 2 கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, இதில் வச்சு தான் நான் ஒரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறேன். இதை நான் நல்லா கழுவி எடுத்துகிட்டு அந்த பெருசாக இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். சின்னதாக இருக்கிறதெல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்களும் இதே மாதிரி உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 கிலோ மீனும் எடுக்கலை, அதில் 1/2 கிலோ தான் எடுத்திருக்கேன். அந்த 1/2 கிலோவுக்கான அளவு தான் இது. உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் 1 வெங்காயமோ 2 வெங்காயமோ அதிகமாக கூட சேர்த்துக்கோங்க. எனக்கு நிறைய வேண்டாம், அதுக்காக நான் வந்து 2 மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். இதில் 3 மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துருக்கேன். ஒருவேளை உங்களுக்கு கிரேவி அதிகமாக வேணும், இந்த மீனோட கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதே அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. டபுள் ஆக்கும்போது நமக்கு நிறைய கிரேவி கிடைக்கும். இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். இதெல்லாம் ஒன்றா நல்லா கலந்துருங்க. எல்லாம் நல்லா கலந்து நல்லா வெந்து தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வந்துடட்டும். வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை வந்து இதில் சேர்த்துடலாம். இது சாம்பார் சாதம், ரசம் சாதம் இதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். வெறும் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டதுக்கப்புறம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி நல்லா சேர்த்துக்கோங்க. நான் நிறையவே சேர்த்துக்கோங்க, நான் ரொம்ப கம்மியாக சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவே சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இதில் வந்து 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் நான் காரத்துக்காக. உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட 1-2 அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் பெப்பர் பவுடர்லாம் போட போகிறோம். பெப்பர் போடுவோம், அப்புறம் மிளகாத்தூள்லாம் போடுவோம். அதனால் வந்து நான் 2 மிளகாய் சேர்த்துருக்கேன். ஏன்னா காரம் அதிகமாகிடும் இல்லையா, அதுக்காக 2 மட்டும் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். இதில் நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா நான் மிளகுத்தூள் நிறைய போட போகிறேன், அதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மஞ்சள் பொடியும் போட்டிருக்கேன். போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மீனை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா கலந்து லேசாக தண்ணி தெளிச்சிக்கோங்க. ரொம்ப ஊற்றிடாதீங்க, ரொம்ப ஊற்றினா ரொம்ப நேரம் ஆகும். அப்புறம் இது ரொம்ப நல்லா வெந்துருச்சுனாலும் நல்லா இருக்காது, மெல்லும் பொழுது ரப்பர் மாதிரி இருக்கும் நமக்கு. அதனால் இது கொஞ்சமாக தண்ணி தெளித்து மூடி போட்டு வேக வச்சுட்டிங்கன்னா குயிக்காக நமக்கு வெந்து கிடச்சிரும். ப்ரான்லாம் வேகிறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் எடுக்குமோ அதே அளவு தான் இதுவும் எடுக்கும். இந்த மீன் ஒரு சிலருக்கு வந்து பிடிக்கவே பிடிக்காது. அது பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், வழவழன்னு இருக்கிறதுனால அது பிடிக்காது. முதல் தடவை கண்டிப்பாக சாப்பிடும்போது நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. இதை சாப்பிட்டுட்டாங்கன்னா ஒரு 2-3 தடவை சாப்பிடும்பொழுது கண்டிப்பாக இதனோட டேஸ்ட்டு எல்லாருக்குமே பிடிக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது உடம்புக்கும் ரொம்ப நல்லதும் கூட. இது ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருந்தாலே போதும், நமக்கு நல்லாவே வெந்து கிடச்சிரும். நான் ஒரு 5 மினிட்ஸ் தான் இதை மூடி வச்சுருந்தேன், எனக்கு நல்லாவே வெந்து கிடச்சிருச்சு. இப்போ இதில் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இதில் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்க்க போகிறேன். இது மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வாசனை அவ்வளோ நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் இன்னுமே நல்லாயிருக்கும். இது வெறும் சாதத்தோடவே நம்ம சாப்பிடும்போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி இது கூடலாம் வச்சு சாப்பிடும்போது இன்னும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் எப்போ கனவா மீன் வாங்கினாலும் இந்த மாதிரி தான் பண்ணுவோம். அதிகமாக இந்த மாதிரி பண்ணுவோம், ரேராக தான் குழம்புலாம் வைப்போம். இதே கனவா மீனை இதே ஸ்டேஜில் தான் நாம் எடுத்துருவோம். நாம் வந்து இப்போ இதை வச்சு இன்னொரு ரெசிபி ஒன்று பண்ண போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த மீனே சாப்பிடாதவங்க கூட இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க, அவ்வளோ நல்லாயிருக்கும். அது நாம் மிளகுத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கை நிறைய கொத்தமல்லி தழையும் அதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு நாம் இதில் இப்போ முட்டை சேர்க்க போகிறோம். இந்த ஸ்டேஜில் எடுக்கிறதுனா நீங்கள் எடுத்துக்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்கும்.
நம்ம இப்போ இதில் 2 முட்டை வந்து உடைச்சி ஊற்ற போகிறோம். நான் வந்து 2 முட்டை ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் குவான்டிட்டி அதிகமாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு 4-5 முட்டை கூட இதில் சேர்த்துக்கலாம். எனக்கு கொஞ்சமாக போதும், அதுக்காக நான் 2 முட்டை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நமக்கு எல்லாம் ஒன்றா நல்லா கலந்து கிடச்சிரும். நாம் முட்டை ஊற்றுறதுக்கு முன்னாடி ஒரு டேஸ்ட் இருக்கும், நம்ம முட்டை ஊற்றுனதுக்கப்புறம் அதோட டேஸ்ட் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நாம் இதை எதுக்காக இப்படி பண்ணுறோம்னா, ஆல்ரெடி நான் மீன் கட் பண்ணும்போதே 2 கட் பண்ணி வச்சுருந்தேன் இல்லையா, அந்த மீதி பாதி மீனில் நான் அதை கட் பண்ணாமலே அப்படியே எடுத்து வச்சுருக்கேன். அந்த மீனில் வந்து நான் இதை ஃபில் பண்ண போகிறேன். ஃபில் பண்ணி நம்ம அப்படியே தவாவில் போட்டு சூடு பண்ணி எடுக்கும்பொழுது மீன் வறுக்கிற மாதிரி வறுத்து எடுக்கும்பொழுது ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனுடைய டேஸ்ட்டு. கண்டிப்பாக இதை குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதில் இதை ஃபில் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த மாதிரி இப்போ பண்ணுறேன். இதை ஒரு 2-3 நிமிஷம் இந்த மாதிரி கலந்து விட்டோம்னா நமக்கு நல்லா எல்லாம் வதங்கி கிடச்சிரும் நல்லா. இப்போ நான் பண்ணுற அளவு வந்து ஒரு 8 மீனுக்கு வந்து எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு 8 மீனுக்கு வந்து நான் ஃபில் பண்ணி வறுத்தேன் நான். உங்களுக்கு இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் முட்டை இன்னும் கூட அதிகமாக சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும்பொழுது நமக்கு நிறையவே கிடைக்கும். இதில் அந்த மீனில் ஃபில் பண்ணுறதுக்காக மட்டும் இல்லை, நம்ம இதை அப்படியே சாப்பிடும்போது கூட ரொம்பவே நல்லாயிருக்கும். முட்டை போட்டதுக்கப்புறம் சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் ஆல்ரெடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மீனில் கொஞ்சமாக மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, மிளகுத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு ஒன்றா நல்லா கலந்து எடுத்துக்கிட்டேன். கலந்து எடுத்துருக்கும்போது நமக்கு அதில் கொஞ்சம் ஊறி இருக்கும். இதை ஆல்ரெடி நான் இந்த மாதிரி கலந்து ஊற வச்சுட்டேன். இப்போ அந்த நம்ம கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எடுத்து ஃபில் பண்ணிடலாம். இந்த ஃபில்லிங்கெல்லாம் இதில் சேர்த்ததுக்கப்புறம் இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் நல்லா கலந்துடுங்க. கலந்துட்டு கொஞ்சமாக இதில் வந்து ஃபுல்லாக வைக்கக்கூடாது. ஃபுல்லாக வச்சா என்ன ஆகும்னா வெளியில் வந்துடும். நமக்கு வேகும்பொழுது இந்த பக்கமும் அந்த பக்கமும் கேப் இருக்குல்ல, அந்த கேப்பில் வந்து வெளியில் வந்துடும். அதனால் சென்டராக மட்டும் ஃபில் பண்ணணும். இந்த பக்கமும் இந்த சைடும் 2 பக்கமும் விட்டுட்டு சென்டரை மட்டும் நம்ம ஃபில் பண்ணிவிட்டு இதை நம்ம தவாவில் எப்படி மீனெல்லாம் பொரித்து எடுப்போமோ அதே மாதிரி பொரித்து எடுத்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நான் கலந்து வச்சுருக்கேன். அந்த மீனில் இன்னும் கூட நான் கொத்தமல்லி தழை நிறைய சேர்த்துக்கிட்டேன். இன்னும் கூட நீங்கள் நிறைய போடும்போது கொத்தமல்லி தழை ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த மீனில் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தவாவில் போட்டுக்கோங்க. நிறைய போட்டுறக்கூடாது. 2 பக்கமும் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி நீங்கள் போடணும். அப்படி போட்டால் தான் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைன்னா ஃபுல்லாக போட்டுட்டிங்கன்னா வெளியில் வந்துடும். இந்த சைடு ஒரு 1 இன்ச்சோ 1/2 இன்ச்சோ அளவு கேப் விட்டுருங்க. அந்த பக்கமும் கொஞ்சம் கேப் விட்டுட்டு சென்டர் மட்டும் ஃபில் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணால் தான் நமக்கு இது கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் சுருங்கும். அப்படி சுருங்கும்பொழுது நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கிறதெல்லாம் வெளியே வராமல் இருக்கும். நம்ம ஃபுல்லாக ஃபில் பண்ணிட்டோம்னா வேகும்பொழுது என்ன ஆகும்னா எல்லாமே வெளியில் இந்த பக்கமும் வெளியே தள்ளிடும், அந்த பக்கமும் வெளியே தள்ளிடும். அப்போ பார்க்கும்போதே கொஞ்சம் நல்லாவே இருக்காது. ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது எனக்கு அப்படி தான் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டு நம்ம மீனெல்லாம் எப்படி வறுத்து எடுப்போம் அதே மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நம்ம வறுத்து எடுத்தோம்னா நமக்கு ஒரு சூப்பரான ரெசிபி கிடைச்சிரும். இதை வந்து குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மீனெல்லாம் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க இல்லையா, ஆனால் நீங்கள் இப்படி பண்ணி கொடுக்கும்போது கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இது 2 பக்கமும் நம்ம இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி கொடுக்கும்போது கொஞ்சம் கூட கீழெல்லாம் வரவே வராது. இது சமைச்சு எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட ஷேப்பில் நீங்கள் அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்து வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுங்க. புதுசாக யாராவது வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலான்னு பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.